நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃபார்முலாலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா சோடியம் பைகார்பனேட். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. சோடியம் பென்சோயேட். சோடியம்க்கு என்ன சொல்லுவோம்? Na சொல்லுவோம். கார்பனேட்டுக்கு CO. அப்போ இங்க 2 இங்க 3 சோடியம். இது வந்து வாஷிங் சோடாக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் we move to the next slide. பேக்கிங் சோடா. அது வந்து வாஷிங் சோடா பண்ணோமா, இது வந்து பேக்கிங் சோடா. இது வந்து சோடியம்னா என்ன சொல்லுவோம்? Na பாக்கெட் மாதிரி இருக்கு, அதனால HCO3. அல்லது இந்த சோடியம் ஹைட்ரோ கார்பனேட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது சோடியம் பைகார்பனேட்டும் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரிசர்வ் ஃபுட் வந்துட்டு ஃபுட்டுனா என்ன சொல்லுவோம்? ஏட்டு சாப்பிட சொல்லுவோம். பென்ஸ் கார்ல போகும்போது சாப்பிட்றோம் அப்படின்னா பென்சோயேட், சோடியம் பென்சோயேட். ஓகேவா? ஓகே, ப்ளீச்சிங் பவுடர் ஃபார்முலா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு 2. ஓகேவா? கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. அப்படி இல்லைன்னா calcium oxychloride or hypochlorite. Chloride okay, இந்த hypochlorite. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் limestone, marble, chalk. இது எல்லாமே என்னன்னா calcium carbonate. calcium carbonate. quick lime அப்படின்னா calcium ஆக்சைடு. குயிக்குங்கிறனால டக்குன்னு இருக்கா, அதனால கால்சியம் O3 இருந்து சியை கட் பண்ணி O3 பண்ணி குயிக்கா வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் கால்சியம் ஆக்சைடு. ட்ரை ஐஸ் அப்படின்னா என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, CO2, அதை சாலிடா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹெவி வாட்டர் அப்படின்னா D2O, டிட்ரியம். அதுதான் ஹெவி வாட்டர். D2O, டிட்ரியம் ஆக்சைடு. நெக்ஸ்ட் நைட்ரஸ் ஆக்சைடு N2O, லாஃபிங் கேஸ் N2O. NOP இப்படிதானே வருது, அப்போ N2O அப்படின்னா லாஃபிங் கேஸ். நெக்ஸ்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னா காசோஃபோர் ஹாஃப் வாட்டர். கால்சியம் SOக்கு வந்து சல்ஃபேட், ஹைட்ரேட்ல வந்துட்டு ஹாஃப் இருக்கு, அப்போ கால்சியம் சல்ஃபேட் ஹெமி ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் காசோஃபோர் ஹாஃப் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன் ஜிப்சம் அப்படின்னா காசோஃபோர் 2H2O. கால்சியம் சல்ஃபேட் டை ஹைட்ரேட்னா H2O, வாட்டர் தானே, அப்போ வந்து ஹைட்ரேட் அப்படிங்கிறது ஒரு பேர் இருக்கு. அப்போ கசிட்டிக் சோடா. கசிட்டிக்னா எப்படி சொல்றது, ஒரு கஷ்டம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கா. கசிட்டிக் சோடியம் ஹைட்ராக்சைடு சோடா, அதனால சோடியம் கசிட்டிக்னாலே OHனாலே கசிட்டிக். ஓகேவா? சோடியம் ஹைட்ராக்சைடு. அதுவே பொட்டாஷ் கசிட்டிக் பொட்டாஷ்னா என்ன சொல்லுவோம்? K சொல்லுவோமா? K சொல்லுவோம். கசிட்டிக் அப்படின்னா OH, அப்போ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. லைம்ல வந்துட்டு ஸ்லைடா இருக்கு அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. இப்படி லைம் இருக்கு அப்படின்னா இதுல இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் இருக்கு, ஹைட்ராக்சைடு. ஓகேவா? ஸ்லாக்டு லைம். நெக்ஸ்ட் ஒன் அமோனியம் ஹைட்ராக்சைடு. அமோனியம்னா NH4 தெரியும், ஹைட்ராக்சைடுனா OH தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வினிகர் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் CH3COOH. ஓகே, நெக்ஸ்ட் நைட்ரிக் ஆசிட். இந்த நைட்ரிக் ஆசிட் அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர் கோல்டு எல்லாம் அழுக்கு இருந்துச்சுன்னா கிளீன் பண்றதுக்காக இது வச்சிருப்பாங்க. ஓகேவா? போரிக் ஆசிட் அப்படின்னா போர் அடிக்கும் போதெல்லாம் வந்துட்டு ஐ வாஷ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஐ வாஷ். ஓகே, போர் அடிக்கும் போதெல்லாம் ஐ வாஷ் பண்றோம். ஆல்கலிஸ் என்னன்னா டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா பிட்டர் டேஸ்ட்ல இருக்கும். ஓகே,
பிட்டர் டேஸ்ட் வாட்டர் சால்யூபிள் பேஸ். வாட்டர்ல கரையக்கூடிய ஒரே பேஸ் எதுனா அது வந்து ஆல்கலிஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸ்டொமக்ல வந்துட்டு ஃபைட் பண்ற பாக்டீரியா பேர் என்னன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். வயித்துல பர்பிள் லிட்மஸ் பேப்பர். இந்த பர்பிள் லிட்மஸ் பேப்பர் ஆசிட் அப்படிங்கிறது ப்ளூவா இருந்து ரெட்டா மாறுச்சு அப்படின்னா, ரெட்னா என்னவா மாறும்? நார்மலா நல்லா இருக்க கையை ஆசிட் ஊற்றிட்டாங்கன்னா என்ன ஆகும்? ரெட்டா இருக்கும், தோல்லாம் உறிஞ்சு வந்துடும். அப்போ அது ஆசிட் அப்படின்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். லிட்மஸ் பேப்பர்ல என்ன ரிட்டர்ன் ஆகுதுங்கிறது மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணா போதும். அதுவே ரெட்ல இருந்து ப்ளூவா மாறிச்சு அப்படின்னா அது வந்து பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ப்ளூ டு ரெட் ஆசிட், ரெட் டு ப்ளூ பேஸ். ஓகேவா. பட் அப்படிங்கன்னா என்னன்னு வச்சுக்கலாம். ஆனால் சொல்லுவோமா? ஆனால் 10 இருக்கா, பட் 10 இருக்கு வச்சுக்கலாம். அப்போ பட்னா C4H10. இது ஒரு மாதிரியா தான் இருக்கும், பட் இருந்தாலும் we have to memorize these all. நெக்ஸ்ட் மீத்தேன் அப்படின்னா CH4 தெரியும். நைட்ரோ, இதுக்கு வந்து நைட்ரோ அப்படிங்கறனால N போட்டுக்கிறோம். நோ டு CH3. பட் 10 அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பட் அப்படின்னா ஆனால்னு சொல்லுவோமா? இப்போ 10ங்கிறனால 10, அப்போ C4H10 இதுதான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் மூவ் ஆகலாம். நைட்ரோ மீத்தேன் அப்படின்னா CH3NO2. இப்போ NO2 அப்படிங்கறனால மீத்தேன் அப்படின்னாலே CH4 தான் இருக்கும். நைட்ரோ அப்படிங்கறனால ஒன்று குறைஞ்சிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் குளோரோஃபார்ம்னா என்ன சொல்லுவோம்? CH3Cl3 ஓசோன். ட்ரைக்ளோரோ மீத்தேன் வந்து 4 தான் வரும், பட் குளோரோனால எல்லாத்துலேயும் ஒன்று குறைஞ்சிடுது இது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஃபெனால் அப்படின்னா என்னன்னா, ஃபெனால் C6H6O. சோடியம் அலுமினேட். சோடியம்னா NaAiO. சோடியம் அலுமினேட் AiO. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் மெக்னீசியம் ஆக்சைடுனா MgO. ஓகே. நெக்ஸ்ட் ப்ளூ விட்ரோல். ப்ளூன்னு இருக்கா, ப்ளூ கலர் விட்ரோல் அப்படின்னா Q-SO4. காப்பர் சல்ஃபேட். அதுவே ஆயில் விட்ரோ அப்படின்னா ஆயில் அப்படிங்கும் போது என்னன்னா H2SO4. ப்ளூ அப்படின்னா Q, ஆயில்னா H. நெக்ஸ்ட் மார்ஸ் அப்படிங்கும் போது என்னன்னா மீத்தேன் CH4. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் குயிக் சில்வர். டக்குன்னு சில்வர் ஆயிடுச்சு அப்படின்னா மெர்க்குரி. சில்வர் மாதிரி தான் இருக்கும், குயிக் சில்வர் அப்படின்னா மெர்க்குரி. நெக்ஸ்ட் சால்ட்பீர் அப்படின்னா என்ன? சால்ட்பீர் அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட். சால்ட்னா உப்பு, பொட்டாசியம் நைட்ரேட் NO3. பொட்டாசியம் நைட்ரேட். ஓகே. நெக்ஸ்ட் ப்ரோப்பீன் அப்படின்னா CH3H6. ப்ரோப்பீன் CH3 CH6. ப்ரோபென் CH3C. ஓகேவா. ப்ரோப்பீன். நெக்ஸ்ட் பென்சோஃபெனால் C6H5O2. பென்சோஃபெனால் C6H5CO2. ஓகே. நெக்ஸ்ட் அலுமினியம் குளோரைடு. அலுமினியம் NH4Cl. அலுமினியம் குளோரைடு. சோடியம் குளோரைடுனா NaCl. ஓகே. அயன் ஆக்சைடு ஃபெர்ரிக் ஆசிட். அப்படின்னா ஃபெர்ரிக்னா Fe2O2 சொல்லுவோம்னா ஹேமாங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அயன் ஸ்ட்ராங்கா இருப்பா, ஃபெர்ரிக்னா ரொம்ப ரகடா இருக்க மாதிரி Fe2O2. ஃபெர்ரிக் ஆக்சைடு Fe2SO2. அயனுக்கும் என்ன சொல்லுவோம்? F தான் போடுவோம். ஓகேவா. அதனால பேட்டரியில என்ன ஆசிட் இருக்குன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கு. ப்ரோப்பீன் வந்துட்டு C3H4. நைட்ரிக் ஆசிட் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் தான் ஆல்ரெடி பார்த்தோமே. நைட்ரிக் ஆசிட் வந்துட்டு பியூரிஃபிகேஷன் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் NO3 HNO3. ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய்.